திருத்தூதர்கள் பணி 17 சொல்லப்படும். இந்த கொடையானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள எல்லோருக்கும் உரியது. கடவுள் கொடுத்த தூய ஆவியாகிய இந்த பெரும் கொடை, இந்த அற்புதமான கொடை, இந்த அபிஷேகத்தின் கொடை உங்களுக்கு உரியது. அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் இடைவிடாமல் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொன்ன அந்த சொல்லை, அதாவது அவரது விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியும். அன்பார்ந்தவர்களே, எப்படி பரலோக அக்கினியால் நிரப்பப்படுவது, எப்படி அக்கினி அபிஷேகம் பெறுவது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. பாவ அறிக்கை செய்யுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். இடைவிடாது ஜெபியுங்கள். தாகத்தோடும் பாரத்தோடும் என்னை நிரப்பும், என்னை அபிஷேகம் என்று சொல்லி விடாப்பிடியாய் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இடைவிடாமல் நீங்கள் ஊக்கமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோக அக்கினியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.